Hello everyone, I hope everyone is watching this video with great interest. This is our channel and it's unique. Friends, in this lesson, I would like to teach you how to use apart from in English sentences through Tamil. So I hope you all are ready for your today's lesson. Let's get started. So இன்னைக்கு இந்த வீடியோல apart from அப்படிங்கறதை யூஸ் பண்ணி நம்ம ஜெனரலா தமிழ்ல பேசிட்டு இருக்கிற சென்டென்ஸை எப்படி எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். So actually apart from அப்படிங்கிறது தவிர, அதாவது பேச்சு வழக்குல வந்து நம்ம தவிர அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தவிர அப்படின்னா நான் வந்து பாடம் நடத்துறதை தவிர நான் வந்து ஆஃபீஸ்லேயே வேலை செய்கிறேன், நான் வந்து கிரிக்கெட் விளையாடுறத தவிர நான் வந்து படிக்கவும் செய்கிறேன், நான் வந்து அங்கே போகிறத தவிர வேலையும் செய்கிறேன், நான் வந்து ஆஃபீஸ் போகிறத தவிர வீட்டு வேலையும் செய்கிறேன். ஸோ இந்த மாதிரி தவிர ஆஃபீஸ்லேயும் வேலை செய்கிறேன், அது தவிர வீட்லேயும் செய்கிறேன். ஸோ இந்த மாதிரி சொல்லி நம்ம தவறுன்னு சொல்லி நிறைய சென்டென்சஸ் நம்ம தமிழில் பேசிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி தமிழில் தவறான்னு பேசுகிற சென்டென்ஸை இங்கிலீஷில் பேசுறதுக்காக தான் அப்பார்ட் ஃப்ரம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ அது உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தென் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் அப்படின்னா தவிர, ஓகே, இது தவிர அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது தவிர ஒன்று இல்லாமல் இன்னொன்று அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ apart from dancing. So இதுக்கு sentence structure கேட்டிங்க அப்படின்னா apart from plus verb plus ing. Okay, verb plus ing we call gerund. நம்ம verb plus ing form யூஸ் பண்ணிக்கலாம். So apart from dancing I like to paint. Apart from dancing I like to paint. டான்ஸ் ஆடுறத தவிர எனக்கு பெயிண்ட் பண்றதும் பிடிக்கும். Apart from dancing I like to paint. Apart from dancing I like to paint. நான் ஆக்சுவலா வந்து டான்ஸும் பண்றேன், எனக்கு அது தவிர அதுவும் பிடிக்கும். ஸோ இதுவும் பிடிக்கும் அதுவும் பிடிக்கும். இந்த டான்ஸ் ஆடுறத தவிர அதுவும் பிடிக்கும். ஓகே, apart from dancing I like to paint. apart from dancing I like to paint. ஸோ டான்ஸ் ஆடுறதா மெயினாக இருக்கும், அது தவிர பெயிண்ட் பண்ணுறதும் பிடிக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஒரு விஷயம் நமக்கு மெயினாக இருக்கும், அதுவும் பிடிக்கும், அது இல்லாமல் வேற ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம். ஸோ அது தவிர எனக்கு டான்ஸ் ஆடுறத தவிர படம் வரையிலும் பிடிக்கும், தவறுன்னு வந்துச்சா. ஸோ apart from dancing I like to paint. apart from dancing I like to paint. So verb plus ing நீங்க apart from plus verb plus ing நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். I like to paint, I like to walk, I like to run. Apart from dancing I like to run. Apart from dancing I like to eat. Apart from dancing I like to sleep. So இந்த மாதிரி நீங்க சென்டென்சஸ் வந்து ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். And second one in the list is apart from studying they also work in a company. படிக்கிறத தவிர அவங்க கம்பெனில வேலை செய்றாங்க. They also work in a company. Okay, apart from studying they also work in a company. apart from studying they also work in a company. படிக்கிறத தவிர அவங்க ஆபீஸ்ல வேலை செய்றாங்க. சோ தவிர அப்படி வந்துருச்சு, apart from அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கலாம். So apart from studying they also work in a company. apart from studying they also work in a company. And third one in our list is apart from singing. பாடுறத தவிர apart from singing I can play cricket. எனக்கு பாட்டு பாடுறத தவிர என்னால கிரிக்கெட் விளையாட முடியும், எனக்கு கிரிக்கெட் விளையாடவும் தெரியும். apart from singing I can play cricket. apart from dancing I can play cricket. ஸோ இந்த மாதிரி நீங்க verb plus ing நீங்க சேஞ்ச் பண்ணி சென்டென்சஸ் வந்து ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். I can play cricket, I can play volleyball, okay, whatever. apart from YouTube I use WhatsApp. ஸோ இந்த இடத்துல apart from கூட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, apart from YouTube I use WhatsApp. நான் யூடியூப் தவிர வாட்ஸ்அப்பும் யூஸ் பண்றேன், நான் இதுவும் யூஸ் பண்றேன், இது தவிர அதுவும் யூஸ் பண்றேன். apart from YouTube I use Facebook. okay, apart from office I work at my home. apart from office I work at my home. நான் ஆபீஸ் தவிர என்னோட வீட்லயே வேலை செய்றேன். apart from office I work at my home. apart from office I work at my home. And the last one in our list is apart from teaching English. teaching பண்ற தவிர apart from teaching English I write story. நான் வந்து ஸ்டோரியும் ரைட் பண்றேன். சோ டீச் பண்றத தவிர நான் வந்து ஸ்டோரியும் ரைட் பண்றேன். apart from teaching English I write story. நான் வந்து இங்கிலீஷ் டீச் பண்றத தவிர ஸ்டோரியும் ரைட் பண்றேன். சோ இந்த மாதிரி தவிர அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல பேசுற எல்லா சென்டென்சஸையுமே apart from அப்படிங்கறத யூஸ் பண்ணி சென்டென்சஸ் வந்து இங்கிலீஷ்ல ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். I hope this lesson was very useful to you. I'll see you soon again some other interesting lesson. Until then, bye bye, take care.